Hi friends, போன வீடியோவில் Redmi Note 10 Pro மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Redmi Note 10 Proவோட ஃபீச்சர்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் நான் சொல்ல போகிற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை வேறு மொபைல்ஸில் கூட அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி தெரிஞ்சிருந்தால் விட்டுருங்க. ஸோ தெரியாதவங்க மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஸோ முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் இன்பில்ட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் வந்து அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தனியாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை, இதிலே இருக்குது. ஸோ கீழே இருக்கிற அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பட்டன் எடுத்தோம் அப்படின்னா அதை பற்றி ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆனால் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிற அந்த சின்னதாக இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ட் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஸோ ஸ்க்ரீன் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும் நமக்கு. ஸோ நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் வந்து டிஸ்பிளேவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டார்க் மோடு கொடுத்துருக்காங்க, இல்லை இந்த லைட் மோட் நார்மல் மோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டார்க் மோடு வந்து பிடிக்கும். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைட் மோடில் இருக்கும்போது நம்ம நைட் டைம்லலாம் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் வந்து நம்ம ஒயிட் கலர் வெளிச்சம் வந்து நம்ம கண்ணில் அடிச்சு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்ணு வந்து எரிச்சலாக இருக்கும். ஸோ அதே நம்ம டார்க் மோடில் போட்டோம்னா ஃபுல் தீமும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக மாறிடும். இதனால் வந்து கண்ணுக்கு அவ்வளோ வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டார்க் மோடும் இருக்குது. ஷெட்யூல் டார்க் மோடு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த டைமில் எந்த டைம் வந்து டார்க் மோடு வேணும் அப்படின்னு வந்து நம்ம டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பகலில் வந்து நமக்கு லைட் மோட் இருக்கிற மாதிரியும் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஸோ வந்து நமக்கு டார்க் மோட் ஆன் ஆகிற மாதிரி நம்ம வந்து டைமிங் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனலோட ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா இருக்கு இல்லையா, கேமராக்கு ரைட் சைட்லேருந்து நம்ம கீழே இழுத்தோம் அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் மேலே இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம காமிக்கும். இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து காமிக்கும். ஸோ அதே வந்து கேமராக்கு லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த செட்டிங்ஸ் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் பேனல் ஸ்டைல் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பக்கத்தில் ஓல்டு வெர்ஷன் இருக்கும். ஓல்டு வெர்ஷன் தான் பழைய மாடலு. ஸோ நியூ வெர்ஷன் வச்சிட்டோன்னா இந்த நான் இப்போ காமிச்ச மாரி வந்து காமிக்கும். ஸோ ஓல்டு வெர்ஷன் வச்சோன்னா அப்படியே இதே மாதிரி தான் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் ஸ்டைல் வந்து காமிக்கும். ஓல்டு வெர்ஷனை விட இந்த நியூ வெர்ஷன் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபீல் வந்து நமக்கு நல்லா இருக்குது. ஸோ வந்து அந்த தீமே வந்து ஒரு சூப்பராக இருக்குது. அடுத்த விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் ஷேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா MIUI ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும். MIUI வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா மேலே நமக்கு வர நோட்டிஃபிகேஷனோட அந்த ஆப்ஸோட ஐகான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கலராக வந்து காமிக்கும். அந்த ஆப்ஸோட ஐக்கான எப்படி இருக்கோ அதேமாதிரி காமிக்கும். நம்ம ஆண்ட்ராய்டில் இருக்கும், ஆல்ரெடி ஆண்ட்ராய்டில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாதிரி ஸோ வந்து அது சிம்பிளாக வந்து காமிக்கும். நம்ம MIUI சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே வர ஆப்ஸோட ஐக்கான் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக காமிக்கும். அடுத்து கீழே லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் பாருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷோ கனெக்ஷன் ஸ்பீடுன்னு இருக்கும். அது வந்து நம்ம நெட்வொர்க் ஸ்பீடை வந்து காமிக்கும், எவ்வளோ நெட் ஸ்பீடு வந்து நமக்கு இருக்குன்ட்டு. ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பேட்டரி இண்டிகேட்டரோட ஸ்டைல்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹைடு நாட்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே இருக்கிற அந்த கேமரா வந்து மட்டும் டோன்ட் ஹைடுன்ற ஆல்ரெடி செட் ஆகிருக்கும். ஸோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து இருக்கிற போல். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹைடு வித்தவுட் மூவிங் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நம்ம டிக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கேமராவுக்கு கீழே மட்டும் ஃபுல் ஸ்க்ரீன் வர போல் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் பார் போல் இருக்கிற போல் வந்து செட் ஆகிக்கும். ஸோ அது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னு தான் ஸோ எல்லோரும் விரும்புவாங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் இருக்கட்டும், இல்லைனா இப்படி இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து செட்டிங்ஸில் ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நேவிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு கீழே இருக்கிற பேக் பட்டன், ஹோம் பட்டன், இப்படி மெனு பட்டன் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கெஸ்டர்ஸாகவும் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா வந்து நம்ம வந்து மிரர் பட்டன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த பட்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். நமக்கு விருப்பப்படி வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பட்டன் ஷார்ட்கட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த பட்டன்ஸ்க்கு என்னென்ன ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு ஸோ அதையும் நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்லி டிசேபிள் நேவிகேஷன் பட்டன் இருக்கும். எந்தெந்த ஆப்பெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் அது உங்களோட நேவிகேஷன் பட்டன்ஸ் வந்து போயிடணும், டிசேபிள் ஆகிடணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். எந்தெந்த ஆப்லாம் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னா கீழே இருக்க பேக் பட்டன்ஸ் அந்த பட்டன்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ அதுதான் அந்த ஆப்ஷன். ஸோ கெஸ்டர் வந்து உங்களுக்கு வேணும், ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு வேணும், பட்டன்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதிலே வந்து கைடிங்கும் பண்ணுவாங்க. ஸோ எப்படிலாம் நம்ம வந்து ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேக் ஆப்ஷன், ஹோம் பட்டன் ஆப்ஷன் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஸ்வைப் பண்ணிக்கலாம். அண்ட் அதிலே கீழே பார்த்தீங்கன்னா ஐகான் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸில் வேணும், பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அப்படின்னு நீங்கள் வந்து ஷார்ட், மீடியம், லார்ஜ்னு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதையும்
அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா பிளர் ஆப் ப்ரீவியஸ்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் ஆப்ஷன். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆப்ஸ்லாம் நமக்கு வந்து மெனுவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து எல்லாமே காமிக்கும் இல்லையா. ஸோ அப்படி காமிக்கிற ஆப்ஸில் வந்து எந்தெந்த ஆப்ஸ்லாம் நமக்கு வந்து ஃபுல்லாக காமிக்காமல் பிளர் ஆகி காமிக்கணும் அப்படின்னு ஒரு அது வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். எந்தெந்த ஆப்ஸ்லாம் பிளர் ஆகி காமிக்கணும், எந்தெந்த ஆப்ஸ்லாம் அப்படியே காமிக்கலாம் அப்படின்னு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு கேமரா ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த கேமரா அந்த ஆப் மட்டும் வந்து நம்ம ஃபுல்லாக காமிக்காம பிளர் ஆகி காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ அது போல் உங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஸ் ஏதாச்சும் ஓப்பன் ஆகிடு மெனுவை கிளிக் பண்ணி ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ அது வந்து பிளர் ஆகி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அந்த ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேலே ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப் ட்ரைவர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆப் ட்ரைவர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆப் ட்ரைவர் வேணால் மெயின் மெனுவிலே வந்து எல்லாமே இருக்கிற மாரி டிஸ்பிளேல இருக்கிற மாரி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளாசிக்கில் இருக்குது. இப்போ கிளாசிக்னால் இந்த நம்ம இப்படி ஸ்வைப் பண்ணாலே நமக்கு வந்து எல்லா ஆப்ஸுமே வந்து அதில் காமிக்கும். ஆப் ட்ரைவர் வராது. ஆப் ட்ரைவர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதிலே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித் ஆப் ட்ரைவர்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆப் ட்ரைவர் வரும். கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆப்ஸ் ட்ரைவர் வந்து எல்லா ஆப்ஸுமே வந்து அதில் காமிக்கும். இதில் கீழே பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து ஆப் ட்ரைவர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டாக இருக்கும். அந்த ஒயிட்டாக வேணாமல் நமக்கு டார்க்காக வேணும், பிளாக் கலரில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அப்படி சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து காமிக்குது. ஸோ ஒயிட் வேணாலும் ஒயிட் வச்சுக்கலாம், ஒயிட் பிடிக்காதவங்க பிளாக் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நமக்கு வந்து நம்ம பின்னாடி வச்சிருக்கிற வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும் அப்படின்னா அப்படி கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லைட்டும் வச்சுக்கலாம், டார்க்கும் வச்சுக்கலாம், எது வேணால் வச்சுட்டு கீழே டிரான்ஸ்பரண்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும் அந்த ஆப் ட்ரைவரோட பேக்ரவுண்டு. ஸோ அது நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் ட்ரைவர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து தான் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஸோ அந்த பிளாக்கும் இல்லாமல் ஒயிட்டும் இல்லாமல் இது பேர் ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பேக்ரவுண்டில் தெரிஞ்சுது அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கும். அடுத்து டிஸ்பிளே செட்டிங்கில் பார்த்தோன்னா கலர் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கலர் ஸ்கீமை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேனல் இருக்குல்ல, அந்த ஃபுல் டிஸ்பிளே வந்து என்ன மாதிரி ஷேடில் வேணும் அப்படின்னு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆட்டோவில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேச்சுரேட்டில் வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க்காக தெரியும். அடுத்து ஸ்டாண்டர்ட்னு ஒரு ஆப்ஷனை செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கலர்ஸ்லாம் எந்த மாதிரி தெரியணும் அப்படின்னு நீங்கள் வந்து இதிலே வந்து 3 ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா மேனுவலாக கூட நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் டிஃபால்ட், வார்ம், கூல், இப்படி கஸ்டம் இப்படி நிறையா இருக்குது. ஸோ இப்படி கூட நீங்கள் வந்து உங்களுக்கு கலர் என்ன மாதிரி ஷேடில் தெரியும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தோன்னா ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நமக்கு சிஸ்டம் லாங்குவேஜ் வந்து நமக்கு எந்த ஃபாண்ட்டில் வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஃபாண்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே டெக்ஸ்ட் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்ம ஃபோனில் வர எல்லா டெக்ஸ்ட்டுமே நமக்கு என்ன சைஸில் வேணும், சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா அப்படிங்கிற செட்டிங்ஸும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ எல்லா ஆப்ஸுமே நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வராது. ஸோ எல்லா ஆப்ஸுமே ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ளூடிக் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ளூடிக் பண்ணி வச்சிட்டோம்னா எல்லா ஆப்புமே வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஓப்பன் ஆகும். கேமரா வந்து ஸோ அதை வந்து நாட்சை மட்டும் கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் ஆகும். அடுத்தது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் வந்து எல்இடி இண்டிகேட்டர் கிடையாது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நமக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா சில வந்து ஸ்டைல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எது ஸ்டைல் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஏதாச்சும் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு டிஸ்பிளேல வந்து க்ளோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டைல் இருக்குது. ஸோ 3 ஸ்டைலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஸோ சென்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மூலிமா நம்ம உடனே வந்து யாருக்கா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட எடிட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு கிராப் பண்ணுற ஆப்ஷன், எடிட் பண்ணுற ஆப்ஷன், டெக்ஸ்ட் பண்ணுற ஆப்ஷன், இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோடனே தேவையில்லாத இடத்தெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே கிராப் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான இடம் மட்டும் நம்ம வந்து சேவ் ஆகிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்ததாக இதில் நமக்கு ஏதாச்சும் எஸ்எம்எஸ் வந்துச்சு அப்படின்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் பேனல்லேருந்து நம்ம வந்து ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஸோ கீழே ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபேஸ்புக் மெசஞ்சர்லாம் எப்படி யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து சேட் ஹெட் வந்து ஓப்பன் ஆகுமோ அதே போல் வந்து எஸ்எம்எஸ்க்கு வந்து நம்மளுக்கு இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து யாருக்காவது சேட் பண்ணிக்கலாம் எஸ்எம்எஸ் பண்ணும்போது கூட. இதில் ஃப்ளோட்டிங் விண்டோ அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் ஆச்சும் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டேப் பண்ணி ஹோல்டு பண்ணி இழுத்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீனாக வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து இருக்கும். அதை நம்ம எங்கே வேணுமோ வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் வந்து இப்போ நான் கார்னரில் வச்சிருக்கேன். ஸோ மெசேஜ் வந்தாலும் சரி ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதை நம்ம ஹோல்டு பண்ணி இழுத்தோம் அப்படின்னா இது பேர் வந்து சின்ன வந்து விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். இதை நம்ம வந்து அப்படியே கிளிக் பண்ணி கூட நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைலில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அண்ட் சில டிப்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.